அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இந்த காலத்தில் வந்து நடிகர்கள் சம்பளம், டெக்னீஷியன்ஸ் சம்பளமே கோடிக்கணக்கில் இருக்கும்போது வெறும் 25 லட்சம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல தரமான படம், அதுவும் நல்ல குவாலிட்டியோட கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்சு, அது முடியும், பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்க்ரீனுக்கும் கொண்டு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம் தான் மாயக்கூத்து. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து ஒரு தமிழில் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, நல்ல ஒரு படம் இது. இந்த படம் வந்து நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம். அதுக்காக எங்கேயும் போர் அடிக்காது. நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு படமும் கூட. ஸோ குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்துட்டாலும் அதுக்கான விஷயங்கள் எங்கேயுமே தெரியாத அளவுக்கு நல்லாவே படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. எப்படி மலையாள படங்கள் வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு அது தெரியாத அளவுக்கு அது வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு தமிழில் ஒரு இந்த காலகட்டத்திலையும் 25 லட்சத்துலேயும் படம் எடுத்து அதையும் வெளிக்கொண்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் படம் முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்க படம் தான் மாயக்குத்து. ஸோ இந்த படம் வந்து எல்லாமே புது யூனிட் தான் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. ராகவேந்தர் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தை வந்து 25 லட்சத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண முன்ன வந்த அந்த ப்ரொடியூசருக்கு, அது இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி டெக்னீஷியன்ஸு, இந்த படத்தில் வந்து தெரிஞ்ச முகம்னு சொல்லி நல்லா ஃபேமஸான நடிகர்கள் கொஞ்சம் குறைவு தான். அது யாருன்னா அமரர் டெல்லி கணேஷ் அவர்கள். அதுக்கப்புறமா பல படங்களில் வில்லனா வந்து மிரட்டியிருக்க இந்த தெறி படத்தில் கூட ஒரு ஒரு சாய்தீன் அவர்கள். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து ஆங்கர்லேயே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்காக கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனை வந்தது. அவங்க தான் காயத்ரி ரகுபதி. அவங்க நியூஸில் ரீடராகவும் இருந்திருக்காங்க. அவங்க இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கேடி படத்தில் கவனம் எடுத்த மு. ராமசாமி, அப்புறம் திருக்குமரன் அவர்கள். அவர் வந்து யூடியூப் சேனலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல படங்களில் வந்து சின்ன சின்ன ரோலும் பண்ணிட்டு இவங்க தான் கொஞ்சம் ஃபெமிலியரான முகங்கள். மீதி எல்லாமே கிட்டத்தட்ட புது முகம்னு சொல்லிடலாம். எல்லாருமே கவனம் இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து அஞ்சனான்ற ஒரு லேடி அவர்கள் தான் மியூசிக் நல்லாவே தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். இந்த நல்ல வரவேற்பு பெற்ற படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ நாகராஜ் கண்ணன் தான் வந்து ஒரு எழுத்தாளர் கேரக்டரில் வராரு. அவர் வந்து வார வாரம் வந்து வார இதழ்களில் ஒரு கதைகள்லாம் எழுதிட்டு வரும்போது, அந்த கதைகளில் வந்து வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வந்து ஒரு அநீதியான முறையில் சில கேரக்டர்ஸில் வந்து அவங்களுக்கு ட்ராஜடியான எண்டு கொடுத்துட்றாரு. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் அவருக்கு முன்னாடி வந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து வந்து ஒரு ஃபேண்டஸியா இல்லை உண்மையா அப்படின்னு நம்மளே ஒரு நமக்காண்டியே நம்மளை நம்ப முடியாத அளவுக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் என்னாச்சு பரபரப்பாக முடிகிறது தான், கிளைமேக்ஸில் முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இப்படி வித்தியாசமான ஒரு நாட்டை வச்சு கொண்டு வர்றதுக்கு இது வந்து 2 டைரக்டர் கூடவே 2, 3 அந்த ஹீரோ கேரக்டரில் வந்து நாகராஜ் கண்ணன் எல்லாம் டீம் அப் பண்ணி தான் இந்த இது வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கணும் முடிவு பண்ணி இப்போ அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1.25 மணி நேரமும் படமாக வந்து கிறிஸ்பாக முடிச்சிருக்காங்க. மொத்த குழுவுக்கும் நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல மாற்று சினிமா பார்க்க விரும்புகிறவங்க பார்க்கலாம். இந்த படம் வந்து கமர்ஷியலாக இல்லைன்னா கூட, கமர்ஷியல் படமாக இல்லைன்னா கூட நல்ல த்ரில்லர் ஜானரில் குறிப்பிட்ட வந்து ஒரு ராஜேஷ்குமார் அவர்கள் நாவல்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான வித்தியாசமான நாட்டை கொண்டு போயிட்டு அது வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபீல் குட்டாக முடித்தது நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. படத்தில் இனி ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். நல்ல ஒரு கதையை வந்து இயக்கியிருக்காரு. அது இல்லாமல் இனி நிறைய பட்ஜெட் இருந்தால் இதோட சிறப்பான படங்களையும் அந்த இயக்குனர் கொடுக்க முடியும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு டைரக்டராக வந்து ராகவேந்திர அவர்கள் ஒரு விளங்கியிருக்காங்க. இந்த படத்தினால நல்ல ஒரு டைரக்டர் கிடைச்சிருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். அது இல்லாமல் இந்த படத்தில் உள்ள மொத்த குழுவும், இந்த டெக்னிக்கல் டீமு, இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ டீமு எல்லாருக்கும் நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா குறைஞ்ச பட்ஜெட்னாலுமே அவங்க ஒத்துக்கிட்டு எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஃபேமஸ் ஆக்ட்ரஸும் கூட ஒத்துக்கிட்டு பண்ணது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் படத்தோட ஹீரோ மாதிரியான கதை நாயகன் மாதிரியான கேரக்டரும் சொல்லலாம். அவர் தான் நாகராஜ் கண்ணன் நல்லா போய் பண்ணியிருக்காரு இந்த எழுத்தாளர் கேரக்டரை. அவர் கொஞ்சம் வந்தவர் நான் படைத்த கேரக்டருக்கு நான் தான் வந்து இறைவன், படைப்பதினால் என் பேர் இறைவன் சொல்லி கண்ணதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி என்னோட கேரக்டர் நான் என்ன வேணால் முடிவு கொடுப்பேன்னு சொல்லி தெனாவட்ட சொல்கிறதும், கடைசியில் அவரோட மென்டராக இருக்க மு. ராமசாமி அவர்கள்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்டு கடைசியில் திரும்பி அந்த கேரக்டர் நல்லபடியாக பாசிட்டிவாக முடிக்கிறதுன்னு சொல்லி நல்லாவே அவர் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. நாகராஜ் கண்ணன் வாழ்த்துக்கள். அது இல்லாமல் படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர்லேருந்து காயத்ரி ரகுபதி. அவங்க தான் சமீபத்தில் ஆங்கராக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சர்ச்சை வந்தது. அவங்களோட உடையை பற்றியான சர்ச்சை வந்தது.
அவங்க இந்த படத்தில் வந்து வேலைக்காரங்க கேரக்டரில் நல்லாவே கவனம் இருக்கிறாங்க. அவங்க கேரக்டர் உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பல படங்கள் நிறைய வரும்னு சொல்லி நம்மளோட பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஒரு தமிழ் நடிகை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதில் படத்தில் சின்ன ரோல் தான் அமரர் டெல்லி கணேஷ் அவர்கள். அவர் ஒரு சிறந்த நடிகர். பல விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. அவரோட நடிப்பு கேட்க வேணாம். அவரோட கடைசி கால படங்கள்ல ஒன்று. அவர் இன்னும் நிறைய நாள் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிட்டாரு. அது இல்லாமல் கேடி படத்தில் கவனம் ஈர்த்த மு. ராமசாமி அவர்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. அவருக்கு நடிப்பை பற்றி சொல்லித்தர வேண்டாம், சொல்லி தெரிய வேண்டாம், நமக்கு மன்னிக்கவும், சொல்லி தெரிய வேண்டாம். நல்ல சிறப்பான நடிகர். அவரும் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டரை கொண்டு வந்து சாய்தினா பல படங்கள் வில்லன் கேரக்டரில் மிரட்டினவர். இந்த படத்துலையும் வந்து தாதா கேரக்டரில் வந்து நல்லாவே மிரட்டியிருக்காரு. அது இல்லாமல் சின்ன சின்ன ரோல்கள் பண்ண அவங்களும் கவனம் ஏற்றிருக்காங்க. அந்த காயத்ரி வீட்டில் வேலை செய்யும்போது அவங்க வீட்டில் ஓனர்ஸ் அவர் 2 பேர், அந்த காயத்ரி அவங்க ஹஸ்பண்ட் அவரவர், அந்த பசங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் திருக்குமரன் அவர்களும் சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அந்த பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி அவரும் கவனம் இருக்கிறாரு. இது மாதிரி படத்தில் எல்லாருமே காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு போர் அடிக்காத அளவுக்கு எந்த இடத்துலையும் மிகப்படுத்தாத நடிப்பு, ஷட்லாம் நடிப்பு. அது இல்லாமல் பிரகதீஸ்வரன் அவர் வந்து இந்த ஷட்டையர் மாதிரியான அரசியல் நையாண்டிகள்லாம் பண்ணக்கூடிய பிரகதீஸ்வரன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. டானாகாரன் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். படத்தில் ஒரு 4, 5 சீன் வந்தாலும் கவனிக்கிறாரு. அந்த நீட்டோட அந்த பிரச்சனைகளை பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு விவசாயி கேரக்டரில் அவர் பொண்ணாக வந்தவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து அஞ்சனான ஒரு லேடி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழில் ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு மொழிகளில் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த படத்துக்கு பிஜிஎம் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாடல்களும் நல்லா 5 பாடல் போட்டு கொடுத்துருக்காங்க. கேட்கவே நல்லாவே இருக்குது, மெலடியாகவே இருக்குது. பிஜிஎம்மும் நல்லா எலிவேட் பண்ணியிருக்கு. படத்தோட அந்த ஒரு த்ரில்லரான மூமெண்ட்ஸை நல்லா எலிவேட் பண்ணியிருக்கு. படத்துக்கு கேமராமேன் வந்து சிறப்பாக ஒரு பங்களிப்பை தெரிவிச்சிருக்காரு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. குறைஞ்ச பட்ஜெட்னால அதுக்கு எந்த அளவு லைட்டிங்கில் வந்து குறை வைக்காமல் அவுட்டோர்ஸும் சரி இன்டோர்ஸும் சரி லைட்டிங்லாம் பக்காவாக இருக்குது. அது இல்லாமல் ஹார்பரில் ஒரு சீன் வரும், வைட் ஆங்கிள் ஷாட்டு. அதெல்லாம் பக்காவாக எடுத்திருப்பாரு. எல்லாமே ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இது பண்ணார். அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். எடிட்டர் வந்து பல பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணவர் நாகரன் அவர்கள். அவர் தான் அந்த படத்துக்கு எடிட்டரை பண்ணி நல்லா சிறப்பாகவே கொண்டு போயிட்டார். படத்தில் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். என்னென்னா இந்த படத்துக்கு பட்ஜெட் வந்து 25,00,000ன்றது ஒரு சில காட்சிகளில் வந்து அந்த க்ரௌட் இல்லாமல் இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு ஃபெமிலியரான என்னென்ன பல நடிகர்களை போட்டு எடுத்திருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் யோசனைக்கு வருது. அது இல்லாமல் படத்தில் வந்து இப்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சீரியலில் வர மாதிரி கேரக்டர் வந்து நேரில் வர மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நாவல்கள்லாம் அந்த அளவுக்கு வார இதழ்கள் படிச்சுட்டு வர மாதிரியான ட்ரெண்டிங் இப்போ இருக்கான்னு ஒரு சின்ன விஷயமா என்ன அளவில் பார்க்கப்படுது. அதே சீரியல் மாதிரி வந்து சீரியலில் இருக்க ஆக்டர்ஸே வந்து நேரில் வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுபட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் சில இடங்களில் வந்து ஒரு சீரியல் பார்க்குற ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா எஃபெக்ட் வந்து ஏன் வந்ததுன்னா படத்தோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து தெரியாத அளவுக்கு பண்ணியிருந்தாலும் ஒரு சில இடங்களில் அது வர்றத நம்மளால தவிர்க்க முடியல. அது மட்டும் கவனிச்சிருக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா ஒரு பீஸா மாதிரியான எஃபெக்டை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படம். இப்பயும் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம். நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, ஒரு வித்தியாசமான கேரக்டரு, ஒரு ஆங்கில படங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு ஒரு இது இருக்குது. ஏன்னா ஆங்கில படங்கள்ல இந்த மாதிரியான கதைகள் 2, 3 படங்கள் வந்திருக்கு. ஸோ அது மாதிரியான இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பல பேய் படங்கள்லாம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நேரில் பேசுகிற மாதிரி வரும். ஆனால் இதில் வந்து வேறு மாதிரி வித்தியாசமான அனுபவம். சொன்னால் ரிவீல் ஆகிடும். நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இதில் படத்தில் வர இன்டென்ஸ் காட்சிகளுக்காக இது வந்து 16+ அது மைண்டில் வச்சு பாருங்கள். மொத்தமாக நம்ம சைடில் பொறுத்த வரைக்கும் மாற்று சினிமா பிடிக்கும்னு சொல்கிறவங்க ஒரு நல்ல த்ரில்லர் 2 மணி நேரத்தில் கிறிஸ்பாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு புது டீம் தான் கலாம் இறங்கியிருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். தியேட்டருக்குள்ள இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு வெற்றிகரமாக பாசிட்டிவ் நியூஸ்லாம் பெற்றுட்டு வந்து தியேட்டருக்குலாம் அதிகப்படுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல தரமான படம் தான். இந்த பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான படத்தை கொடுத்த மொத்த குழுவுக்கும் பாராட்டுகள். நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் தியேட்டர்ஸ் தான் நம்மளோட வெர்டிக்ட்டு. ஸோ ஒரு நல்ல தரமான ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரையை முடிச்சோம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.